ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் சீரீஸில் எபிசோடு 2 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் 2ல் கொஷின் நம்பர் 26லேருந்து 50 வரைக்கும் பார்க்க போகிறோம். சரி, ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். 26 பிறவின தொடரை கண்டறிக. இதுக்கு பிறவினைனாலே பி அந்த மாதிரி வரணும். வார்த்தைகள்ல அந்த பி அந்த மாதிரி வரும். இது எதுலையுமே அந்த மாதிரி வரல. இதுல மட்டும் பாருங்களேன், அரசன் மாலை அணிவித்தான். ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 27 எவ்வகை வினை என்பதை கண்டறிக. இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்போது நிகழும்? செய்வினை செயல்பாட்டு வினையாக மாறும் பொழுது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 28th கொஸ்டின். வரலாற்றியல் ஒயிட்ஹால் என்னும் சொல்லில் இணை கண்டறிக. ஒயிட்ஹாலோட இதோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி பிரிட்டானிய அரசு அலுவலகம். ஒரு இணையான தமிழ் சொற்களை பொறுத்துக. இது பார்த்துட்டீங்கன்னா ஓனா மேட்ச் பண்ணி பாருங்க. இது நார்மல் தமிழ் அர்த்தம் பாருங்க. இப்போ ஏதாவது ஒன்று தெரியுதா பாருங்க. இப்போ பின்னணி, நிரல், அடர்த்தி, மிகு இருள்மை, இருட்டு இலை. ஓகே, எனக்கு அடர்த்திக்கு டென்சிட்டி எனக்கு தெரியும். அடர்த்தினா டென்சிட்டி. ஓகே, டார்கஸ்ட்னா மிக இருள்மை. ஓகேவா? டார்கஸ்ட் வேறு எதுவும் வராது, பின்னணி நிரலும் வராது. இருட்டு இலை மிகு இருள்மை, இது ரெண்டுல தான் ஏதாவது ஒன்று வரணும். ஆனா டார்க் ஃபைபர்ன்றது டார்க் இருட்டு, ஃபைபர் இலை. ஓகேவா? இது இதோட கனெக்ட் ஆகுது. ஏ டார்க் ஃபைபர் இருட்டு இலையோட கனெக்ட் ஆகுறதுனால டார்கஸ்ட் மிகு இருள்மைன்னு நான் கொடுத்துட்டேன். அப்போ மிச்சம் இருக்கிறது டீமன் தான். ஸோ ஆப்ஷன் பி 4132 ஆன்சர். 13th கொஸ்டின். புவியியல் அட்வான்ஸ் என்னும் சொல்லிற்கான இணையான கலைச்சொல்லை தருக. ஆப்ஷன் பி கடற்கரை இயக்கம். 31 பொறுத்துக. இது பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு எனக்கு ஏன்னா என்னை கண்டுபிடிக்கும் போது ப்ரீ சென்சார்ஷிப்பு, பொசஷனு, ப்ரெஸ்கிரிப்ஷனு, ப்ரீமியம். ஓகேவா? இதில் பாருங்கள், உடைமை, முன்தணிக்கை, முனமம், நீடனுபோகம். ஓகேவா? ப்ரீ சென்சார்ஷிப் இதுக்கு பாருங்களேன், முன் தணிக்கை. ப்ரீனா முன்னாடி அந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ப்ரீனா முன் தணிக்கை. அடுத்து ப்ரீமியம். ப்ரீமியம்னா என்ன வரும்? அதாவது ப்ரீமியம்னா என்னது? கொஞ்சம் நம்ம அந்த இது காஸ்ட்லி, அந்த ப்ரீமியம்ன்றது என்னன்னா ஒரு முன்னுரிமை அந்த மாதிரி நம்ம சொல்லுவோமா? ஸோ ஓகே, ப்ரீமியம். முனைமம்னா ப்ரீமியம்னு வச்சுக்கோங்க. பொசஷன், ப்ரெஸ்கிரிப்ஷன், இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? பொசஷன்னா உடைமை தான். பொசஷன்னா உடைமை. ப்ரெஸ்கிரிப்ஷன்னா நீடனுபோகம். ஸோ ஆப்ஷன் ஏ 2143. கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. வெட்டேரியன் அப்படின்னா திறனாளர்னு அர்த்தம். ஓகேவா? ஆப்ஷன் பி. கலைச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. கிளேசியர். கிளேசியர்னாலே நமக்கு தெரியும் பனி, அது சம்மந்தப்படுதா? ஸோ அப்போ பனியாறு. நீட்டா கிளேசியர்னா போட்டுக்கணும். 34 தனிமரம் காடாதல் இல் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள். அப்படின்னா தனிமரம் காடாகாது, அதாவது தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த பழமொழி எதை குறிக்குது? ஆசையும் அழிவும். இது கிடையாது. தீயவரை தண்டித்தல், இதுவும் கிடையாது. பகையை நீக்குதல், இதுவும் கிடையாது. என்ன வரும்? நட்பை பெருக்குதல். அதாவது நம்ம தனிமரமா இருக்கக்கூடாது, கொஞ்சம் இது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ நட்பை பெருக்குதல். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 35 அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை இக்குறள் உணர்த்தும் பழமொழியை கண்டறிக. ஊராருடைமைக்கு பேயாய் பரவாதே. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 36 மரபு தொடர்களுக்கு ஏற்ற பொருளை கண்டறிக. அடரடி படரடினா பெருங்குழப்பம். ஏன்னா இது இதே பாருங்களேன், ரொம்ப குழப்பமா இருக்கு. அதனால அடரடி படரடினா பெரும் குழப்பம். அகட காவியம்னா தந்திரம். ஈரொட்டுனா உறுதியின்மை. கை கூடுதல்னா சித்தி அடைதல். ஓகேவா? அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 4321. மரபு தொடரை தேர்ந்தெடு. காட்டில் சிங்கம் டேஷ் யானை டேஷ்.
ஓகேவா? இப்போ வந்து இதுக்கு வந்து ஆன்சர் என்னன்னா, முழங்கும் பிளிரும். யானை பிளிரும்னு தெரியும். அப்போ வந்து இந்த 2 ஆப்ஷன்ல தான் ஏதாவது ஒண்ணு வரும். அப்போ முழங்கும் உருமும்னா புலி தான் வந்து உருமும். ஸோ அப்படி பார்க்கும்போது சிங்கம் முழங்கும் தான். ஓகேவா? 38 உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளைக் கண்டறிக. அலை ஓய்ந்த கடல் போல. அலை ஓய்ந்த கடல் போலன்னா என்னது? அலை ஓஞ்சதுக்கு அப்புறம் கடல் வந்து அமைதியாயிடுச்சு. ஸோ அமைதி. அடியற்ற மரம் போல். அடியற்ற அடி அடியற்ற மரம் போல்னா அந்த வேர் இல்லாம மரம் நிக்காது. ஸோ விழுந்துரும். ஸோ வீழ்தல். மத்தியில் அகப்பட்ட தயிர் போல். அதாவது மத்தியில் அகப்பட்ட தயிர் போல்னா, அதுக்கு அந்த மத்துல கடையும் போது தயிர் வந்து தனித்தனியா பிரிஞ்சு அந்த மோரா கன்வெர்ட் ஆகும் பார்த்தீங்களா? ஸோ அப்போ மனம் உடைதல். புயலில் சிக்கிய பூங்கொடி போல் நடுங்குதல். புயல்ல நடுங்கும்னு அர்த்தம். அப்போ ஆப்ஷன் ஏ 3, 4, 2, 1. உயிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல. இத்தொடரில் உயிர் சுற்று என்பது பொருள். எனக்கு வந்து உகிர்னா நகம். நான் வந்து ஆன்சர் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தேன். உகிர்னா நகம்னு போட்டிருந்துச்சு. ஓகேவா? அப்போ வந்து இதுக்கு வந்து ஆப்ஷன் சி தான் ஆன்சர். எனக்குமே இந்த ஆன்சர் வந்து தெரியல. ஸோ உகிர்னா என்னன்னே தெரியல எனக்கு. எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு. ஆப்ஷன் சி நகர் சுற்று தான். ஓகே. 48th கொஸ்டின். பொறுத்துக. கால் புக். கால் புக்னா என்ன? மறுகவனிப்பு பதிவேடு. அதாவது ஒரு புக் மாரி வச்சுருப்பாங்க. எல்லா ஹாஸ்பிட்டல்லயும் போனீங்கன்னா, ஒரு புக் மாரி வச்சு, ஒரு ரிஜிஸ்டர் மாரி வச்சு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது வந்து மறுகவனிப்பு பதிவேடு. ரெக்கார்ட் இஷ்யூ ரெஜிஸ்டர். ரெஜிஸ்டர்னாலே பதிவேடு தான். பதிவேடு வழங்கும் குறிப்பேடு. ஓகேவா? அதுல குறிப்பேடுனா ரெக்கார்டு. பேப்பர் சூட் ரெஜிஸ்டர். ஆ வரியர் வழக்கு பதிவேடு. எனக்கு இது தெரியல. வரியர் வழக்கு பதிவேடு. ஆ ஃபேர் காப்பி ரெஜிஸ்டர். ஃபேர் காப்பின்னா என்னது? செம்மைப்படி. அதாவது நம்ம ரஃப் காப்பி, ஃபேர் காப்பின்னு எழுதிருப்போம். செம்மைப்படினா கரெக்ட்டா எழுதுறது. ஸோ ஃபேர் காப்பி அப்படி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இந்த 3மே நான் வந்து எக்ஸாம் ஹால்ல கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பேப்பர் சூட் ரெஜிஸ்டர் மட்டும் எனக்கு தெரியல. அது வந்து நான் இங்க வந்து பார்த்து நினைச்சேன். ஆனா நான் இத 3 வச்சு ஆன்சர் பண்ணேன். ஏன்னா மிச்சம் இருக்கிறது 1 மட்டும் தானே. இது போட்டுறலாம். ஸோ அது வந்து ஆப்ஷன் டி 4, 1, 2, 3. அடோரிங் என்னும் ஆங்கில சொல்லிற்கு தமிழ் சொல் கண்டறிக. போற்றுதல். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். தோழன் என்று பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் எம்மொழியில் இருந்து பெறப்பட்டது. இது பிரெஞ்சா தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பிரெஞ்சு போட்டேன். அதாவது பிரெஞ்சு வேர்டு தான் காம்ரேட். சரியான இணையை கண்டறிக. தாராபாரதி. இதை எது கரெக்ட்னு நினைக்கிறாங்க? தாராபாரதி, ஆசிய ஜோதி. இது தப்பு. கவிமணி, இதய ஒளி. தப்பு. ரசிகமணி, விரல் நுனி வெளிச்சங்கள். தப்பு. முடியரசன் வீரகாவியம். இது வந்து நம்ம அந்த நம்ம படிச்சிருப்போம். அந்த 10th படிச்சிருப்போம். 10th கரெக்ட்டா தெரியல. எந்த ஸ்டாண்டர்ட்ல வரும்னு தெரியல. ஆனா முடியரசன் வீரகாவியம் இது வந்து இருக்கும். ஸோ இதான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் 2வது ஒண்ணு தான் சரி. ஊர்க்கை என்ற சொல்லின் பொருளை தெரிவு செய்க. ஊர்க்கைன்னா குறிக்கோள். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். உலக தமிழ் கழகத்தை நிறுவிய தலைவராக இருந்தவர் தேவனைய பாவாணர். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ தேவனைய பாவாணர். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதத்தை கண்டறிக. கண் எழுத்துக்கள்னு அது சொன்னாங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஏலாதியில் இடம்பெறாத மருந்து பொருட்கள். அதாவது ஏலாதியில இல்லாத மருந்து பொருட்கள். அதுல சொல்லப்படாத மருந்து பொருட்கள்னா சுக்கு, மிளகு, திப்பிலி இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ வந்து சுக்கும் கிடையாது, திப்பிலியும் கிடையாது. சிறுநாவற்பூ அதுவுமே ஒரு மருத்துவ குறிப்பா தான் நம்ம தமிழ்ல வந்து பார்க்கிறோம். ஸோ அதுவும் கிடையாது. அப்போ வந்து கண்டங்கத்திரி தான் ஆன்சர். ஆப்ஷன் சி கண்டங்கத்திரி தான் ஆன்சர். பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தெரிவு செய்க. தூற்றின் கண் தூவிய வித்து. ஓகே. இது வந்து பழமொழி 400. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கூற்று ஏ அழிவில்லாத சிறந்த செல்வமே கல்வி. அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வி. ஆமா, உண்மை கரெக்ட் தான் இது. காரணம் ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டு. கல்வியை விட வேற எதுவுமே சிறந்தது கிடையாது. இதை நம்ம திருக்குறளையும் படிச்சிருக்கோம், நிறைய இடங்கள்லயும் பார்த்துருக்கோம். ஸோ இது தப்பு. அப்போ வந்து ஆப்ஷன் ஏ சரி. கூற்று சரி, காரணம் தவறு. ஓகே. சரியான சொற்றொடரை தேர்வு செய்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்க.
தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர். கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுபவர். பிறர் மனதில் நன்கு பதியும்படி சொல்லுபவர். முன்வினையையும் தோற்கடித்து வெற்றியடைபவர். அரிய செயல்களை விரைந்து செய்து முடிப்பவர். இதுல வந்து கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுபவர். இதுதான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான். ஓகே, 25 கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மீதமுள்ள கொஷின்ஸை அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.